அடுத்த திருச்சபைகளில் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நமக்கு ஏன் கொடுக்குறாருன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்பம் தேவைப்படுகிறது. அதற்காக பரலோகத்தின் தேவன், நமக்கு படைத்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கரையம் ரத்தம், பரிசுத்த ரத்தம், பரிசுத்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அதற்குரிய பலனை அவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்த்திருக்கிறார். பரிசுத்த ரத்தத்தை சிந்தனே இந்த ரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டிருக்கிறாங்களா? கழுவப்பட்டு தப்பிக்கிட்டாங்களா? திருச்சபையில சின்ன வயசுலேருந்து வாழ்ந்துட்டு இருப்போம். ஆண்டவரை ஆராதிக்க வருவோம், ஆண்டவர் தொழுது கொள்ள வருவோம், ஆண்டவர் தேடுவோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அந்த கேள்விக்கு பதிலை தான் சுருக்கமாக சொல்லி கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். பாவங்களில் ஜீவிப்பவர் பதுங்கிடுவார், பாவங்களில் ஜீவிப்பவர் பதுங்கிடுவார், பரிசுத்தமாக்கப்பட்டோர் பறந்திடுவார், பரிசுத்தமாக்கப்பட்டோர் பறந்திடுவார், உந்தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஆவியானவர் சொல்லுகிறதுக்காக பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, வியாதியோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே போல இந்த திருச்சபையிலும் சரி, உலகத்திலும் சரி, பாவத்துல நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக அங்கே ஒழிக்கிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்தமாயிடணும், இப்படி சாட்சிகள்லாம் கேட்டு நானும் பாவம் மன்னிக்கப்படணும், தேவன் எனக்கு ஒரு இடத்த ஆயத்தம் இருக்கிற அந்த இடத்துக்கு போய் சேரணும் என்கிற ஒரு ஆசையோடு மனம் திரும்பணும், பாவம் அறிக்கை செய்யணும், பாவத்தை நீ தொடர்ந்து போகக்கூடாது, நீ வியாதியோடு இருக்கக்கூடாது, இந்த வியாதிக்கு எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும் என்று சொல்லுகிற ஒரு இடத்தோடு கூட இருக்கும்போது நல்ல மருத்துவர் யாருன்னு சொல்லி நம்ம தேடி போய் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது போல இந்த பாவம் நம்ம விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால், பல புண்ணியத்தனங்களுக்கு போனாலும் பாவ நிவர்த்தி ஆகுமா? தான தர்மங்களை பண்ணா பாவ நிவர்த்தி ஆகுமா? வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாய் மாநிலத்தை ஒரு நொடியில் வந்து மண்ணின் குணமான சம்சாரம் கூலைத்தில் தாழ்ந்து குருவாய் வந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இழுத்து விட்டு அகண்ட ஸ்தலம் சென்றவரை அண்டுவாயே. அவர்தான் உங்கள் பாவத்தை சுமந்தவர், பாவத்தை ஏற்றுக்கொண்டவர், பரிசுத்தமாக தாய் தன் பிள்ளைய சீராட்டி நல்ல ஒரு சுத்திகரிப்போடு கூட நல்ல அழகு பார்க்கிறது போல பரிசுத்தம் அழகு பார்க்கிறாங்க. மனவாட்டியாக ஒரு அழுக்கு கூட நம்மகிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். பரிசுத்தமாக இருக்கிறோம், இந்த திருச்சபையெல்லாம் இருக்கிறோம். பாவத்தோடு பயணித்துக் கொண்டிருந்தா அது எதற்கு அத்தாட்சின்னு சொன்னா, திடீர்னு அந்த டிடிஆர் வந்து டிக்கெட்டு சொல்லி கேட்கும்போது பாவ மன்னிப்பு பற்றி நான் யோசிக்கலேன்னு சொல்லி பதறுகிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அன்புக்குரியவர்களே, ரட்சிப்பு நிச்சயம் இன்னைக்கு வேணும்னு சொல்லி யோசிக்கிறது. இன்னைக்கு இந்த ஆதரவு வந்திருக்கிறீங்கெல்லாம் இந்த இறுதி ஜபத்துல பாவம் மன்னிக்கப்பட்டவனாக பாவத்தோடு வாழாம பாவத்தை விட்டு விட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு மனுஷியாய் நம்ம என்ன செய்யணும்? கடந்து செல்லணும். அதுக்கு என்ன செய்யணும்? பரனை ஏற்றுக்கொள்ளாதோர் அந்த நாளிலே, பரனை ஏற்றுக்கொள்ளாதோர் அந்த நாளிலே பாதுகி நித்தியமாக பரிதபிப்பார், பாதுகி நித்தியமாக பரிதபிப்பார், உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா. பரனை ஏற்றுக்கொண்டா போதும். அங்கெல்லாம் அப்படிதான் வாலிப நாட்கள் இந்த ஆவிக்குரிய நிலைமைகளை குறித்து அங்குமிங்குமாக அலைந்து தெரிந்து ஏன்னு சொன்னா, உலக பிரகாரம் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆகாரத்துக்கோ ஆடைகளுக்கோ பராமரிக்கிற பராமரிப்புக்கு எந்த குறையும்
இல்லை, எல்லாம் கிடைக்கும். என் திருச்சபையில் அருமையான போதகர்கள் இருப்பாங்க, சபை பொறுப்பான ஊழியர்கள் இருப்பாங்க, திருச்சபையை நடத்துவதற்கு பொறுப்பான மூப்பர்கள் இருப்பாங்க. எல்லாவற்றையும் ஆண்டு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி அவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஏன்னு சொன்னா என் ஜனங்கள் என் ஜனங்கள் என் ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது. 1 கொரிந்தியர் 15:50 சொல்லப்பட்டிருக்குது, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யாது, சுதந்திரித்து கொள்ள முடியாது. அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமல் தயாரித்துக் கொள்ள முடியாது. அப்படின்னு சொன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆத்மா உள்ள என்ன செய்யுது, இருந்து கொண்டிருக்கு. இந்த ஆத்மா உயிரோடு இருக்கா செத்துருக்கான்னு சொல்லி சிந்தித்து பாருங்க. இந்த ஆத்மா செத்திருந்தா உள்ளத்துக்குள்ள என்ன இருக்காது, நிம்மதி இருக்கா? ஏன் பிரசங்கம் பண்றாரு சொல்லி வெறுப்பு இருக்கு. பிரசங்கத்தை குறித்து நமக்கு ஒரு அக்கறை இருக்கா? பிரசங்கத்தை கேட்கணுங்கிற மனமும் இருக்கா? ஏன்னு சொன்னா பாவத்தோடு கூட வாழ்வதற்கு பழகி போயிட்டோம். எசேக்கியேல் 44:23 பரிசுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டல்லாததற்கும் வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். அதுக்குதான் இந்த பிரசங்கம். பாவம் எப்படிப்பட்டது, பரிசுத்தம் எப்படிப்பட்டது என்று சொல்லி வித்தியாசத்தை காண்பிக்கும். அதற்காக நம்முடைய தேவன் செய்திருக்கிற ஒரு அர்ப்பணிப்பு என்ன யோசித்து பார்த்திருக்கிறோமா? சிலுவையில் தந்தாருமா? அங்கங்கள் துளைக்க செங்கூருதி சூழக்க தொங்கி குருசில் மாறித்தே. அங்கங்கள் துளைக்க செங்கூருதி சூழக்க தொங்கி குருசில் மாறித்தே. உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க சிங்காசனத்தில் அமர்த்த. உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க சிங்காசனத்தில் அமர்த்த. மகனே மகளே உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. இருதயத்தை பற்றி நிறைய சொல்லப்படுது, நிறைய சொல்லலாம். இருதயத்தை நீங்க நம்பாதீங்க. இந்த இருதயத்தை உங்க கைவசமே நீங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இருதயம் உங்களுக்குள்ள இந்த பாவத்தை பின்தொடர்ந்து போவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னு சொன்னா உலகம், மாமிசம், பிசாஸ். உலகம், மாமிசம், பிசாஸ் மூன்று என்ன செய்யும்? இந்த சரீரத்துக்கு ஏற்றபடி நீ வாழ, உலகத்துக்கு ஏற்றபடி வாழ. அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போறான், அவன் முடி இப்படி கோணையா வெட்டிட்டு போறான், அந்த மாதிரி விட்டு அவன் ஸ்பீட பைக்கில் ஓடுறான், நீ மெதுவாக ஓட்டுறான். இல்லை, உலகம் சொல்லி கொடுத்து பிசாசு என்ன செய்யறான்? வஞ்சித்து நன்மை செய்கிறதுக்கு நமக்கு திராணி இருந்தோம் செய்ய விடாம பண்ணியிருக்கான். திருச்சபையில அல்லது சமுதாயத்துல ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கு ஒரு கெட்டவன் இருந்து என்ன செய்யறான்? நன்மை செய்ய விடாம பண்ணிடுறான். ஜனங்கள் தவிக்கிறாங்க, ஜனங்கள் தத்தளிக்கிறாங்க, ஜனங்கள் பரிதவிக்கிறாங்க. ஐயோ, நன்மை கிடைக்க மாட்டேன், ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்க, ஒரு படிப்புல நல்ல மாதிரி கிடைக்க மாட்டேங்க, ஒரு உத்தியோகத்துக்கு போயிடலான்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்க, பரிதவிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் உண்டு அறிந்து என்ன செய்யறான்? கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விளங்கலாம் சொல்லி வகை தேடி சுற்றி. குடும்பம் பண்றீங்களா? குடும்பம் பண்றீங்களா? குடும்பம் பண்ணுங்க. தனிஜம் பண்றீங்களா? தனியா வந்து ஆண்டுட்டு அழுங்க. இயேசுவே பாவத்தோடு விளையாடுங்க. உங்க இருதயத்துக்கு தெரியும், உங்க இருதயத்துக்குள்ள இந்த பாவம் பதுங்கிறது தெரியும், அந்த கள்ளத்திலும் தெரியும். அதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவம். பாவத்தோடு கூட வாழ்வதற்கு இந்த பிசாசு என்ன செய்யலாம் சொன்னா, இந்த உலகம் என்ன செய்யுங்கன்னா இது ஒத்து போக செய்யும், ஒத்து போய்கொண்டே இருக்கும். கடைசியில் முடிவு என்ன? இன்னைக்கு சார் சொல்லும் போது அந்த மனுஷன் எங்க இருந்தா பண்டிக்கு போடுகிற தவிர, பண்டி என்ன செய்ய தெரியுமா? கீழே பார்த்தா நடக்கும்,
என்னைக்கு மேலே பார்க்கணும்னு சொன்னா பிடிச்சு கச்சாப்பு கடை கொண்டு போகிறீங்களா அப்பதான் அப்ப இந்த உலகம் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னா நினைச்சும் பார்க்கும். அதே போல எனக்கு இந்த உலகத்துல இருந்து கொண்டு இருக்கும் போதே பரலோகத்தை குறித்து அறிந்திருக்கிறோமா? பரிசுத்தத்தை குறித்து அறிந்திருக்கிறோமா? பரிசுத்தமாகாத மனுஷனுடைய நிலைமை என்னாச்சுன்னு சொல்லி அறிந்திருக்கிறோமா? கெட்ட மகனை போல குட்ட வழிகளிலே மட்டும் அலைந்தாய். கெட்ட மகனை போல மட்டும் அலைந்தாய். உன்னை கட்டி பிடித்து முத்தமிட்டு அரவணைப்பின் திட்டம் இது நீ ஓடிவா. உன்னை கட்டி பிடித்து முத்தமிட்டு அரவணைப்பின் திட்டம் இது நீ ஓடிவா. ஓடிவா, தாமதம் பண்ணாத, நாளைக்குன்னு சொல்லாத. ஒரு பெரிய பிரபலமான நடிகர் ஒரு பெரிய பிரசங்கியார்கிட்ட செய்தி அவர் தனியாவே சொல்லியிருக்கிறார். ஏமா இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிய, பாவத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிய, திடீர்னு ஒரு வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொன்னா நீ எங்க போவா? எங்க போவா? மரணம் நிறைய பேர் பாதாளத்துக்கு கொண்டு போய் கிடத்திக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு சிறப்பான ஓமையை சொன்னார். இந்த ஓமையில ஐஸ்வர்யவான் பாதாளத்துல தனக்காக ஒரு வேண்டுதல் செய்தான், கிடைக்கல. அதுக்கு பிறகு ஒரு வேண்டுதல் செய்யறான். பூமியில 5 பேர் இருக்காங்க, எனக்கு நடந்து 5 பேர் இருக்காங்க, அவங்களும் துன்மார்க்கரா இருக்கிறாங்க. இப்படி ஒரு இடம் இருக்கு, இதுக்கு இப்படி இருந்தாலும் வர முடியும்னு சொல்லி அவங்க தெரியாம இருக்கிறாங்க. லாசரை கொஞ்சம் அனுப்புங்களா? முடியாது. பூமியில சொல்றதுக்கு மோசே இருக்காங்க, தீர்க்கதரிசி இருக்காங்க. அவங்க சொல்றதை கேட்டு மறந்துருப்புனா, அவங்க இறுதியத்தை ஒப்பு கொடுத்து பாவனைக்கு செய்து பாவ மன்னிப்பு பெற்றுக்கிட்டா மோட்சத்துக்கு வரலாம். அந்த மோட்சம் எப்படி கொடுக்கணுமா? தங்க பெருவா என்கிற வீட்டில் மரங்களம் பாடலாம். தங்க பெருவா என்கிற வீட்டில் மரங்களம் பாடலாம். சொந்தம் பாதாளத்துக்குள்ள வேதனைப்படுற மட்டும் இல்லை, அது நித்திய காலம் மட்டும் இல்லை, அது பரலோகத்தின் கீதங்கள், பரலோகத்தில் பாடப்படுற கீதங்கள். இப்படி ஒரு பெரிய மகாபரிய ஆபத்து இருக்கிறதுனால இந்த பிரசங்கமாக ஆண்டு அனுப்புறாரு. இந்த நடிகை ஏற்றுக்கொள்ளல. ஒரு பெரிய ஒரு ஆபத்துல அவங்க சிக்கி நினைச்சாங்க. உலக ஓட்டம் பிடிக்கும் எங்க போயிருப்பாங்க? அவங்க எங்க போயிருப்பாங்க? வளர்ந்துருக்கலையே, பாவம் நினைக்கப்படல, பாவத்தோடு வாழ்ந்துட்டாங்க. பரிசுத்தத்தை பத்தி நினைக்கல. இந்த திருச்சபையில பொதுவாக இருக்கிற திருச்சபைன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு விசுவாச பிரமாணத்துக்கு பொதுவாக இருக்கிற திருச்சபை பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். ஆண்டவரை என்ன செய்ய போறாங்க? உயிரோடு எழுப்பு வர போகிறார். உயிரோடு எழுப்பி அவரோடு கூட வாழ வைப்பதோட நோக்கம். உலகத்தில் எப்படி விட்டாங்க இல்லை, நமக்கு துணைக்கு யார் வந்திருக்கா? பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு வேலை என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா சொல்ற வார்த்தையில கண்டிப்பா பாவத்தை பத்தி கண்டித்து உணர்த்தக்கூடிய காரியம் இருக்கு. நல்ல டாக்டர் நீங்க போகல, காலில் ஒரு புண்ணு இருக்குன்னு சொல்லி வச்சிருக்கலாம். அவர் சும்மா தடவி போமா அப்படின்னு சொல்லி மறந்த போடன்னு சொல்லி சோமாயிரம் போறா. நல்ல பிசி ஜலத்தெல்லாம் எடுத்து அது சுகமாகிறதுக்குரிய பக்குவத்துக்குரிய மருந்தை கொடுத்து போட்டு நாளைக்கு நினைச்சா காமிக்கவா. இந்த ஆண்டவர் அப்படியே விட்டுறவர் அல்ல, திரும்பவும் பாவத்துக்கு நீ பயிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்காணித்து ஆண்டவர் ஆவியானவர். இந்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? கடைசி வரைக்கும் நமக்கு அச்சாரமாக இருந்து முத்திரை போடப்படுகிற ஒரு பாக்கியத்தை தந்து நம்ம பரிசுத்தத்துக்கு நேராக நடத்திக்கிட்டு இருப்பார். நிறைய காரியங்களை சொல்லலாம்.
ஒன்றும் சொல்றதுக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா நல்ல சாட்சி, நல்ல செய்தி. சில நேரம் நீங்க எவ்வளவு நேரம் இருப்பீங்களான்னு தெரியல. நிறைய காரியங்கள் சொல்றதுக்கு எனக்கு முடியலன்னு சொல்லி வச்சுக்கலாம். சுருக்கமா ஆண்டவர் தர ஒரு சில காரியங்கள் மாத்திரம் சொல்லி நான் நடந்தது. சென்னையில் நடந்த ஒரு காரியம். அங்க வாக்கிங் போவாங்க. வாக்கிங் போகும்போது நல்ல மழை பெஞ்சதுனால நிறைய தண்ணி கட்டி கிடக்கு. அந்த தண்ணி கட்டி கிடக்கிறதுல அவங்க மிதிக்கிறதுக்கு வந்து ஒரு நாய் குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. இவங்க யோசித்தாங்க, இந்த நாய் எடுத்து குலைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு பயந்து இருக்கும்போது யோசிக்கும் போது இந்த நாயை ரொம்ப குலைச்சது. ஏதோ பெரிய ஆபத்து இருக்கிற மாதிரி இவங்க நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டாங்க. இப்படி வர்றது அவங்க காரில் தண்ணிக்குள்ள மிதிக்க வந்துட்டாங்க. நாய் ஷடார்னு உள்ள போய் பாய்ஞ்ச உள்ள ஒரு மின் கம்பி அறுத்து கிடந்திருக்கு. அது மின்சாரம் பாய்ஞ்சிருக்கு. ஆபத்து வந்து ஒரு அற்ப பிராணி 4 பேரை உயிரை காப்பாற்றுறதுக்காக பாய்ஞ்சிச்சு போயிட்டு. இதே போல பரிசுத்தமுள்ள ஆண்டவர் இந்த பரலோகத்துக்கு என் பிள்ளை வரணும். இந்த உலகத்தில் வேற வழியே இல்லை. தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடினவர்களாக எண்ணாமல் அடிமையை உருவெடுத்து மனுஷன் சாயலாம். இப்போ ராஜா இருக்கிற ராஜா வந்து தான் பையன் அல்ல தான் பிள்ளை கிணத்துக்குள்ள ஒழிஞ்சுட்டா என்ன செய்ய முடியும்? இந்த ராஜவசத்தோடு கூட வந்து கிணத்துக்குள்ள இறங்கி தூக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த ராஜவசத்துக்குரிய ஒரு மதிப்பு வேற, அதுக்குரிய உறவு வேற. தேசத்துக்கு ராஜா எத்தனையோ பிரபுக்கள் இருப்பாங்க, எத்தனையோ அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க தான் என்ன செய்யணும்? விருக்காக செய்யணும். ஆனால் அதை செய்ய முடியாது. பாவத்துக்காக பலியை செலுத்த முடியாது, பாவத்துக்கு பரிகாரத்தை கொடுக்க முடியாது. எல்லா வஸ்திரத்தையும் கலந்து வச்சுட்டார். கொள்ளையாடின பொருளாக ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக ஒரு ரட்சகராக பிறந்து ஒவ்வொருவரையும் ரட்சிக்க வேண்டும் என்று ஒரே எண்ணத்தோடு கூட உலகத்தில் வாழ்ந்து யாரும் வேதனையோடு கூட இருந்தாங்க. ஒரு கஷ்டத்தெல்லாம் தன்னை ஏற்றுக்கொண்டார். நன்மை செய்கிறவராய் சுத்திட்டு இருந்தார். யாருமே சொல்ல முடியாது. கடைசியில ஜீவகாலமெல்லாம் மரண வயத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படி சிலுவைக்கு சென்றார். சிலுவைக்கு சென்று தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கலன்னா நமக்கு இந்த பாவ மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு, பரிசுத்தம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர். பரிசுத்தம் ஆயிட்டீங்களா? இன்றைக்கு யோசிப்பார், நாளைக்கு நம்முடைய நாள். ஒரு பெரிய ஊழியக்காரர் நிறைய இடங்களை ஊழியம் செஞ்சுட்டு வந்தாரு. ஆவியானவர் சொல்றாரு, ஏற்ற அறையில ஒருத்தங்க ரொம்ப சோகத்தோடு அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லு, சுவிசேஷத்தை சொல்லு. 3 நேரம் ஆவியானவர் சொல்லி பார்த்தாரு, சொல்லலை. இவர் படிச்சுட்டாரு. அதிகாலையில் அலவர சத்தம், ரொம்ப சந்தடியான சத்தம். என்னன்னு பார்த்தா இந்த வாழ்க்கை இடித்து போட்டான். எங்க போயிருப்பான், எங்க போயிருப்பானே தெரியல. நிச்சயம் இல்லை. யோசிச்சு பாருங்க. பெரிய ஒரு கப்பல் புறப்படுது. அந்த கப்பல் புறப்படுறவங்க அந்த கப்பல் எதுலையுமே உடையாது, யாரும் உடைக்க முடியாது. அவ்வளோ ஏறின ஆட்களை பெரிய பெரிய மில்லியனர்ஸ் பணக்காரங்க, ரொம்ப குடித்துக்குமா, ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு. கடைசியில் அவங்க போற வழி சரியில்லாம இருந்ததுனால அங்கிருந்து ஒரு காசு வருது. அந்த கப்பல் மாலுமி கூட இருந்துச்சுல, அது குறித்து யோசிக்கிறது. கப்பல் முட்டை போகுது, எனங்களுக்கு ஆபத்து வரப்போகுது, யோசிக்கல. முட்டி அது விபரீதமாயிடுச்சு. எல்லாரும் உயிருக்கு ஆபத்து. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்னமா எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு என்னென்ன எல்லாரும் செய்திருந்தார். கடைசியில் தானும் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு இந்த நீந்தலுக்குரிய அந்த சப்போர்ட்டுக்குரிய காரியங்களை போட்டுட்டு நீந்த நினைச்சாரு. அப்படிதான் ஒருத்தன் முங்கி அனுப்பிட்டு இருந்தான். பக்கத்தில் பண்ண, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? ரட்சிக்கப்படலை. சரி, இந்த சப்போர்ட்டு நீ தப்பிச்சு. கரையில் எல்லா பிணங்களும் வந்து ஒதுக்கும் போது பார்க்குறான்,
தன்னை காப்பாற்றுவதற்காக தன்னை விட்டு கொடுத்த அந்த மனுஷனை பார்த்து எங்கேயும் நான் பிழைச்சது இந்த மனுஷன் எனக்கு கொடுத்ததுனால. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே. மாடல் மாளிகை கூடு கோபுரம் எல்லாம் போச்சுதே, மாடல் மாளிகை கூடு கோபுரம் எல்லாம் போச்சுதே. ஐயோ மாய உடம்பு மண்ணில் போய் புகுந்து கொள்ளுதே, ஐயோ மாய உடம்பு மண்ணில் போய் புகுந்து கொள்ளுதே. இத்தனை பேர் மறிச்சாங்க, அவங்களை இயேசுவை இன்னைக்கு பாருங்க எல்லா மக்கள் மறித்து போய்விட்டே இருக்கு. இயேசுதான் பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்லி சொன்னா ஏற்றுக்கொள்ள மனதில்ல. ஆத்மா எங்க போகும்? சோக்கு நட சொகுசு நட எல்லாம் போச்சுதே, சோக்கு நட சொகுசு நட எல்லாம் போச்சுதே. ஐயோ சொகுசுள்ளோரை சுடுகாடு கொண்டு போகுதே. இந்த மரணங்கிறது சாதாரண நினைக்க வேண்டியது. மரணத்துக்கு பிறகுதான் ஒரு வாழ்க்கை இருக்குது. வாலிப தங்கச்சி வாலிப நாட்கள் ஆண்டு ஏற்றுக்கொண்டாங்க, ஏற்றுக்கொண்டு வேலை பார்த்தாங்க, வயிற்றுல ஒரு கட்டி. சுகமாக்கிறதுக்கு எத்தனையோ இடத்துக்கு போய் சுகமாக வேலூருக்கு போகிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணலாம், சுகம் கிடைச்சாலும் கிடைக்கலாம், உயிருக்கு ஆபத்தான கையெழுத்து போடுங்க, கையெழுத்து போட்டு ஒரு தாய் தான் பண்ணாங்க. எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கோம், சுகம் கிடைக்கல, வேலை தான் பண்ணுறேன், இது செய்யுங்க அப்படின்றாங்க. கடைசியில் ஆப்ரேஷன் முடிஞ்சு உயிருக்கு ஆபத்தாயிடுச்சு. ஒவ்வொரு உடம்புடின்னு சொல்றீங்க, உடம்புடி வரைக்கும் உயிர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போங்க அப்படின்னா இந்த ரொம்ப துக்கத்தோடு வந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் உயிர் இருக்கிறதுனால நாசரத்து தூக்கா ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் வச்சிருந்தாங்க. ஊருக்காரங்க போய் பார்த்தாங்க, பார்த்து தங்கச்சி தோந்திரமா எப்படி இருக்கா, மருத்துவர்கள் இப்படி சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. ஆனால் மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. ஏன்னு சொன்னா என் கால் மாட்டிலையும் தலைக்கு மாட்டிலையும் தேவதூதர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, சந்தோஷமா இருக்கிறேன். மரணத்துக்கு கூட நான் எங்க போவேன்னா ஆபிரகாம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த பிரதேசத்துக்குள்ள அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, நிச்சயம் இருக்குது. தேவதூதர்கள் வர ஆரம்பிச்சாங்க, ஒரு ஐக்கியம் கிடைச்சிக்கிட்டு. மேகங்கள் நடுவே வாழி பிறக்கும், பூதங்கள் பூதங்கள் காரந்து வரும், தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் கடந்து போயிட்டாங்க. நம்ம சரீரம் உடம்படி கொண்டு வரும்போது சுற்றி அந்த பாட்டு பாடி உடைய ஆத்மா பரலோகத்துக்கு போயிருக்குது. சந்தோஷத்தோடு கூட அந்த ஆத்மாவுக்கு வேண்டிய காரியங்கள் செய்தாங்க. இன்னைக்கு தலைவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்லி எழுதியிருக்கு. அவங்க ஆத்மாவில் அந்த நிச்சயத்தை பெற்றிருப்பாங்களா? அந்தவங்கள அந்த அளவுக்கு இயேசுவை நோக்கி பார்த்துருப்பாங்களா? இயேசுக்கு அவங்களுக்கு உறவு இருக்குமா? யோசித்து பாருங்க. இதுக்கு நம்முடைய உறவு எப்படி இருக்கு? பாவத்தோடு பழகி போயிடும். யூதாஸ் கை வச்சு பணம் பைய கையில் வச்சிருந்தான். கடைசியில் இயேசுவையே காட்டி கொடுக்குற அளவுக்கு துணிச்சல் வந்துச்சு. எத்தனையோ ஒரு உயிரோட இடத்துல எழுப்பினாரு, மருவமானாரு, எத்தனையோ வல்லமான காரியங்கள் செய்தாரு, குஷ்டரோகி சுகப்படுத்தினாரு. அன்றைய அற்புதத்தெல்லாம் பார்த்த கடைசியில் நினைச்சான், பரலோகத்தை இழந்துட்டான், காட்டி கொடுத்தான். அவன் வாழ்க்கை என்னாச்சு? ஆத்மா ஒரு பாட்டியமா, அந்த பாட்டியமா பிரஜாதி மார்க்கத்தை சேர்ந்தாங்க. இந்த பாட்டியமாவுக்கு நல்ல ஒரு மனம் திரும்பக்கூடிய நல்ல ஒரு பலன் இருக்கும்போது
எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் இப்போ பலனோடு கூட இருக்கும்போது நீங்கள் எந்த காரியத்தை செய்யலைன்னு சொன்னால், காலம் பிந்தி போனவர்களுக்கு அதை குறித்து யோசனையும் வராது, அக்கறையும் வராது. அதை நீங்கள் பெற்றுக்கிடவும் அது தூரத்தில் வெற்றிப்பு தூரத்துக்கு போயிடும். இன்றைக்கு நீங்கள் இதை கேட்கும்போது உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு உணர்வு ஆவியானவர் கொடுத்து, மகனே மகளே இருதயத்தை இயேசுக்கு கொடு. எங்களை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த வரல, தெரியுதா? சிலுவை உயர்த்தாத பிரசங்கமும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காத ஜெபமும் அப்படின்னு சொல்லப்பட்டோம். அது சொந்த காரியம். நாங்கள் அப்படி இல்லை, அவரை நோக்கி பாருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதிடுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிழைச்சிக்கணும். ஏன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் மோசே ஜனங்களை வழிநடத்தும் போது அவங்க தவறு செய்வாங்க. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அனுப்பப்பட்டது. ஜனங்கள் மோசைட்டு வந்து முறையிட்டு, கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சு நாங்கள் சேர்த்து போயிடும், எங்களுக்கு என்ன வழி, இப்படி ஒரு அநியாயத்தை செய்வீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆண்டோட்டு போய் கேட்டார். கேட்டோடனே ஒரு மரத்தில் வெண்கல சர்ப்பத்தை வை, அதை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ படைச்சிடுவாங்க. நீங்கள் இயேசு நோக்கி பார்த்தா படைச்சிடுவோம். அந்த பாட்டி நோக்கி வாழ்வு நாட்களை சொல்லப்படுது. பாட்டி எல்லாருமே பாருங்க, எல்லாருமே தவறு செஞ்சிருக்கு, யாரும் வருஷத்துமே பிறக்கல. என் தாய் என்னை கற்பத்தில் பாவத்தில் கற்பனை எடுத்தாலும் சொல்லப்படுது. எல்லாரும் பணிகளை ஏகமாய் கட்டுப்பாருன்னு சொல்லப்படும். தேவனை தேடுகிற உணர்வு உள்ள ஒருவரும் இல்லை, எல்லாரும் பாவத்துக்குள்ள உணர்ந்திருக்கும். ஆனால் ஒரு வழி இருக்குது. அது என்ன வழி? இயேசுகிட்ட போங்க பாட்டி, இயேசுதான் நம்ம பாவத்தை சுமந்திருக்காரு. இயேசுதான் பாவத்தை சுமந்து சிலுவையில பலியிடப்பட்டிருக்காரு. அவர் நோக்கி பாருங்க, அவர் பாருங்க ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு, அடிக்கப்பட்டிருக்காரு, நொறுக்கப்பட்டிருக்காரு, துப்பப்பட்டிருக்காரு, குட்டப்பட்டிருக்கிறாரு. பாவத்தை ஏற்றுக்கொண்டார் பாட்டி. யார் பண்ணாலும் மன்னிப்பாரு, யாரையும் புறம்பே தள்ள மாட்டாரு. எவரும் நீங்க நோக்கி பார்த்து கேட்ட போதும், அன்றைய பாவத்தை மன்னிங்க கேட்ட போதும், பாவம் மன்னிக்கப்படும் பாட்டி கேளுங்க. அதுக்குள்ள கேட்க முடியாது. நான் வணங்குற வழிபாட்டில் எனக்கு அந்த ஆண்டவன் நல்ல இடத்த தருவான். காலங்கள் உருண்டுமா. அவங்க தனியாள வீட்டில் இருந்தாங்க. கடைசியில் அந்த வீட்டுக்குள்ளே இருட்டா இருந்ததுனால தெருளைட்டுக்கு வந்துட்டாங்க. இது பயன்படுத்துறக்கா சொல்ல, நீங்க ரட்சிக்கப்படணும். உங்க ஆத்மா விளையாடப்பட்ட ஆத்மா இயேசுவின் ரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டு பரலோகத்தின் பிள்ளைகளா சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்கிற ஒரே நோக்கத்தோடு கூட இது நடந்த காரியங்கள் தான் சொல்லிவிட்டு கடைசியில் அந்த பாட்டி ஒத்தையில் இருந்ததுனால தெரு வெளிச்சத்துக்கு வந்தாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் முடிவில் தான் அந்த கண்ணு திறக்கும். இந்த ஆத்மா எந்த காரியத்தில் ஐக்கியம் வச்சிருக்கோ அந்த காரியம் என்ன நினைச்சேன்னா அது தெரியப்படுத்தணும். அந்த பாட்டி வச்சிருந்தாங்க ஐக்கியம் பார்த்தீங்கன்னா, அந்த ஐக்கியத்தில் அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க, யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களே, கயிறுலாம் கொண்டிருக்காங்களே, கெட்டி கொண்டு போக வந்திருக்காங்களே, நான் யாருக்கு என்ன அநியாயம் செய்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது நடந்த காரியம். கடைசியில் இந்த வார்த்தைகளை சொல்லி 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 அவங்க வாழ்க்கையில் உயிரை கொடுத்தாங்க. ஒரு அருமையான ஊழியம் செய்த தேவ மனுஷர் இருந்தார். அந்த தேவ மனுஷர் என்னுடைய ஊழியத்தை செய்வது திடீர்னு ஒரு பலவீனம் வந்த உடனே அந்த மனிதர் வீட்டில் இருந்தார். உடன் ஊழியம் செய்த மனுஷரை செய்து பார்க்க போனார். சகோதரனை கேள்விப்பட்டேன், உடம்புக்கு நான் ரொம்ப சௌகரியமாக இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆகினால அவனை பார்க்க வந்தேன்னு சொல்லி இருக்கிறார். எனக்கு மரணம் சொன்ன பயமாக இருக்குப்பா, மரண பயத்தை என்னால் ஜீர்ணிக்க முடியல, பயத்தை எங்கே போகுதுன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே தெரியல. என்னப்பா சொல்லலாம், இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கோம், அவர் நம்ம பாவத்தை சுமந்திருக்கிறாரு, பாவ மன்னிப்பு தந்திருக்காரு, பேர் ஜீ புத்தகத்தில் எழுதியிருப்பார்ல, ஏப்பா பயப்படுறா? சரி வா ஜோமனும், யாரையும் புறமே தரமாட்டார், ஜோமனும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணியிருக்காங்க. ஜோம் பண்ணிட்டு அந்த ஊழியக்காரர் ஆண்டவனுக்கு வெளிப்படுத்துவார். ஜீவனுள்ள ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர்,
என்ன வெளிப்படுத்தாத சொல்லுன்னு சொல்லி அவர் பேசார். அவரு போய் ஊக்கமா சொல்றேன், ஆண்டவரே இந்த சகோதர வாழ்க்கையில் மரணம் சந்திக்கிற மாதிரி இருக்குது, பயப்படுறான், ஆத்மா எங்க போக தெரியல, இது பாவங்கள் இருந்தா உணர்த்துங்கப்பா, மன்னிப்பு நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் 2 நாள் கழிச்சு வந்திருக்காரு. ஒரு விபத்தை கேட்கும்போது ஏதாவது ஆண்டு வெளிப்படுத்தினாரா? ஆமா, ஒரு கோழி முட்டை சுற்றி சுற்றி வருது, கோழி முட்டை சுற்றி சுற்றி வருது. என்னப்பா சொல்கிறாங்க? ரொம்ப வருஷத்துக்கு முந்தி வயலில் சரியான விளைச்சல் பார்த்துக்கிறேன், தோட்டத்துக்காரன் சொன்னான், காசு கூட நான் பார்த்துக்கிறேன், காசை கொடுத்துட்டேன். அந்த பாவம் இன்னைக்கு என்கிட்டே பாவத்துக்கு குறித்து நிறைய காரியங்களோடு தெரியும். பாவம் ஆத்மாவை சாகடிக்கும், பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்துக்கு சம்பளம் மரணம், பாவம் எலும்போடு ஒட்டிக்கணும், கல்லறைக்குள்ள போய் படுத்துக்கணும். நியாய தீர்ப்பு வரும்போது நினைச்சியும் எழுப்பி எல்லாம் திரைப்படத்தில் ஓடின மாதிரி ஒன்றும் நினைச்ச முடியாது, மறைக்கவே முடியாது, மறைக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போய் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டா ஒரு மன்னிப்பு, ஒரு விடுதலை. அப்போ இந்த மனுஷர் சொன்ன உடனே திருப்பியும் முழங்கால் போட்டு பாவரிக்கை செய்கிறாங்க. தப்பு பண்ணிட்டாண்டவரை பண்ணீங்க பண்ணீங்க சொல்லி கேட்டவொடனே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு தடுவாரா? கேட்டுட்டாரு, மன்னிப்பு கொடுத்தாரு. திருப்பி 2 நாள் வாரம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. திருப்பி 2 நாள் கழிச்சு வந்திருக்காரு. என்னப்பா இப்போ எப்படி இருக்காப்பா? பயம் இல்லைப்பா, எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிக்கிட்டு, ஒரு நிம்மதி கிடைச்சிக்கிட்டு, மாட்சி மீதும் மோட்ச நகர் மகிமையன் சொல்வேன், மாட்சி மீதும் மோட்ச நகர் மகிமையன் சொல்வேன், அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் எப்போ சேருவேன், அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் எப்போ சேருவேன், பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த பொன்னாமே, பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த பொன்னாமே, அங்கே பாடுவோரும் ஆடுவோரும் கொடா கோடியே, அங்கே பாடுவோரும் ஆடுவோரும் கொடா கோடியே, முத்துமய மாயிலங்கும் பட்டணமாவே, முத்துமய மாயிலங்கும் பட்டணமாவே, நமது முன்னோர்களால் போயிருக்கும் பட்டணமாவே, நமது முன்னோர்களால் போயிருக்கும் பட்டணமாவே. இதை நினைப்பூட்டுறதுக்கு தான் இந்த பரிசு. முடிவு செய்ய வேண்டியது நீங்க. இன்னைக்கே இந்த ரட்சிப்பை பெற்றுடுங்க. நாளைக்குங்கிறது நம்முடைய நாடு. எங்களுடைய ஐக்கியம் இதாவோடு அப்படி குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறதுங்கிற ஒரு உறுதியோடு நீங்க கடந்து போயிட்டீங்கன்னா இருதயத்தை மாத்திரம் ஒப்பு கொடுத்தா போதும். இந்த வாலிப தங்கச்சி ஒப்பு கொடுத்துருந்தாங்க, மரணம் வந்துச்சு, பயப்படல, கால் மாட்டிலையும் தலைக்கு மாட்டிலையும் தேவ சொல்லி வந்திருக்காங்க. போறேன், பட்டணத்துக்கு போறேன். அந்த பாட்டியெல்லாம் எங்க போறேன்னு தெரியல, பயந்தாங்க. நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம், டைம் ஆயிட்டு முடிக்க விரும்புகிறேன். உங்களுக்குள்ள ஆண்டு பேசியிருப்பான்னு நம்புறேன். ஏன்னு சொன்னா எனக்குள்ள அந்த ஆவியானவர் உங்க மேல ரொம்ப ஒரு அக்கறையோடு கூட இந்த காரியங்களை நீங்க சொல்லியிருக்கிறார். பாவத்தோடு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, பாவத்தின் பின்னால செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியல அவங்களுக்கு பாவம் அவங்க என்ன செய்யும்? கொன்று போடும், பாதாளத்துக்குள்ள கொண்டு போடும். பாதாளத்துக்குள்ள பணப்படம் நினைச்சுட்டு மீண்டு வரவே முடியாது. இது திருச்சபையில் ஆராதித்து அவருக்கு நல்ல ஒரு நல்ல பக்தி உள்ள பிள்ளைய போல இருந்து கடைசியில ஆத்மா இருட்டுக்குள்ள போகுதுன்னா, 2ஆம் மரணம் என்று சொல்லப்படுகிற அக்னி கடலுக்குள்ள போகுதுன்னா மீண்டும் வர முடியுமா? அங்க போனவர் திரும்பி வர முடியாது. அங்கிருந்து சத்தம். உங்களுக்குள்ள ஆண்டு பேசியிருப்பாரு, நான் நம்புறேன். நீங்க ரசிக்கப்படுறதுக்கு என்ன உண்டாது பாருங்க. உங்க இருதயத்தை பேசுறதுக்கு கொடுங்க. இதுவரைக்கும் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களை விழுந்து போயிருந்தா திரும்ப ஆண்டு கொடுங்க. இயேசுவே, பாவத்தை குறித்து நான் அக்கறையோடு போயிட்டேன், இந்த உடனே சொல்லி முடிச்சினேன். ஊழியத்துக்கு சில வருடங்கள் முன்னதாக கடந்து போகும்போது ஒரு வாய்க்கா போச்சு. அந்த வாய்க்காவில் 2 தலைவர் உட்காந்துருந்தாங்க. தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருக்காங்க. தூண்டில் நுரையெல்லாம் புழு வச்சுருந்தாங்க, மண்புழு வச்சு பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க.
பிடிச்சிட்டு இருக்கும்போது நாங்கள் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோம், எப்படி பிடிக்கான்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த தூண்டில் அந்த புழு வச்சுருந்ததுனால அந்த மீன் வந்து அதில் வந்து என்ன செய்யுது, கடிக்க வருது. கடிக்க வந்தோடனே அது கடித்த உடனே கொஞ்சம் ஒரு தூண்டிலை விட்டான். கொஞ்சம் தூண்டிலை விடுன்னு சொன்னேன், ஏன்னா அது வந்து நல்ல கவியிடம் அப்படிங்கிறது. இன்னைக்கு இப்போ பாவம் செய்யும்போது உங்களுக்கு எதிர்த்து சொல்கிறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க, சாத்தான் பின்னாலே இருப்பான். ஏன்னா ஏதேனும் தோட்டத்தில் இருந்த பார்த்தீங்களா, புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கனியை எடுத்து புசிக்க வச்சு தேவ சமூகத்தை விட்டு பிரித்து சாகவே சாவாய்ங்கிற அந்த பாவத்துக்கு, அந்த சாபத்துக்கு அவன் விட்டுட்டு தூர விட்டான். இதே மாதிரி தான் இன்னைக்கு பிசாசு நீங்கள் பாவம் செய்யும்போது இந்த தூண்டில் இருக்கிற அந்த புழுவோட தான் நீங்கள் பார்ப்பீங்க. சுண்டி இழுத்தா பார்த்துங்க, செவில வச்சுக்கிட்டு என்ன செய்யுது, வெளியேந்து விழுது. ஒக்கிரிகள் புரளிக்கார போய் ஒழிப்பாரே, ஒக்கிரிகள் புரளிக்கார போய் ஒழிப்பாரே, தீக்கிரையாவதை எண்ணி தியங்கி தியங்கி அழுவாரே, தீக்கிரையாவதை எண்ணி தியங்கி தியங்கி அழுவாரே. கடைசியில் தான் தெரியும், போன பிறகு முடிஞ்சு ரிசல்ட் முடிஞ்சு தீர்ப்பு சொன்னாச்சு. தீர்ப்பு சொல்லப்படுற ஒரு காரியம் அது நிறைய குறிப்பு என் மனசுக்குள்ள வார்த்தைலாம் வந்துச்சு. சொல்ல நேரம் நிறைய பாவப்பட்டியல் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாவப்பட்டியெல்லாம் வாசித்து நீங்கள் பாருங்கள். கொரிந்தியரில் 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க புத்தியில் அந்தகாரப்பட்டு அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாவப்பட்டியலுக்குள்ள நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் இருந்தீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக. ஒரு சுகர் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சுகர் சேர்க்காதீங்க, இதெல்லாம் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. அதை நீங்கள் சரியாக கடைப்பிடிப்பீங்க. வாக்கிங் போகணும். ஏன்னு சொன்னால் உடம்புக்கு ஆபத்துன்னு இல்லைங்க, அக்கறைப்படுறது போல நம்ம ஆத்மா நரக பாதாளத்துக்குள்ள போகாதபடி இருப்பதற்கு இயேசு உங்களுக்காக கரைப்படுத்தும். இனி ஒரு 2வது முறை வரும்போது மனவாட்டியா என்ன செய்வாரு, வருவார். அவர் கூட யாரோடு தெரியுமா, கோடா கொடி தூதரவரோடு வருவார், கோடா கொடி